தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் திரையிடவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயகன் படத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருக்கும் நிலையில் புதிய சர்ச்சையாக ஜனநாயகன் படத்திற்கும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. பிற்பகல் 2:30 மணிக்குள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கமலுக்கு கெடு விதித்திருக்கக்கூடிய நிலையில் 2:30 மணிக்கு இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கூறுவதற்கு கமல்ஹாசன் என வரலாற்று ஆய்வாளரா என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசனை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் தக் லைஃப் கர்நாடகத்தில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டால் ஜனநாயகன் திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன். வணக்கம் சார். தற்போது இந்த தக் லைஃப் படத்திற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கும் நிலையில ஜனநாயகன் படத்தை கர்நாடகாவை சேர்ந்த புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க தக் லைஃப் படத்தை கர்நாடகால திரையிட அனுமதி மறுத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கும் இங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷனை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? சரியான முடிவு. அதாவது எப்பவுமே நம்ம ஆளுங்க லேட்டா தான் பண்ணுவாங்க. கர்நாடகாரன் அடுத்த மாநிலத்துக்கு எதிராக சீக்கிரமா பண்ணுவான், விஷமத்தனமா பண்ணுவான். கமலஹாசன் சொன்னதுல பெரிய தப்பே கிடையாது. தமிழ்ல இருந்து கன்னடம் தோன்றியது. துணை மொழி தான், கூட கலப்புகள் ஏதாவது தமிழ் மொழி வார்த்தைகள் நிறைய இருக்கும். அது ஒரு சகோதர மொழி. அந்த வகையில கமலஹாசன் சொன்னதை நான் தப்பா இல்லை. ஆனா அங்க சில வெறி பிடித்தவர்கள், மொழி வரி இன வரி பிடிச்சவங்க தகராறு பண்ணி அந்த டக் லைஃப் ரிலீஸ் பண்ண மாட்டேன். இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி ஓடியா போட்டு எடுத்த படம். ஆனா அவங்க வெறித்தனமா தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்கிற போது அவங்க வெறித்தனமா இருப்பானுங்க. நம்ம ரொம்ப நிதானமா இருப்போம். ஆனா நம்ம இது நியாயமா இருக்கும். ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலன்னா ஜனநாயக கர்நாடகாரர் எடுக்கிற படம் ப்ரொடியூசர், நாங்க அங்க தடை பண்ணுவோம். நியாயமான விஷயம். நீ அதை நாங்க முதல்ல சொல்லலை. நாங்க எந்த படத்தையும் தடை பண்ணல. KGF அப்படி தமிழ்நாட்டில் ஓட விட்டோம். ஏன்னா நம்ம சகோதர மாநிலம். அப்படித்தான் நாம நினைக்கிறோம். நம்ம தமிழர்களும் அங்க வாழறாங்க. இங்க கன்னடர்களும் ஏராளமா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு களங்கம் கற்பிக்க வயல அங்க கர்நாடகாவில் என்னங்க சில ரவுடிஸ் கட்சிகள், அது ஜனநாயக கட்சியில் ரவுடி கட்சிகள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கலவரத்தை உண்டாக பாக்குறாங்க. இங்க அங்க டக் லைஃப் ரிலீஸ் பண்ண முடியலன்னா இங்க ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது என்பது சரியான முடிவு. அதை வரவேற்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கே ராஜன்.